அனைவருக்கும் வணக்கம். பிரவாதீஸ்வரர் கோவில் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் ஆன்மீக அதிசயங்கள் நிறைந்த பல தலங்கள் உள்ளன. அவற்றில் சில கோவில்கள் வரலாற்றால் புகழ்பெற்றவை. சில கோவில்கள் தெய்வீக சக்தியால் பக்தர்களை ஈர்க்கும் தலங்கள். ஆனால் சில கோவில்கள் அவற்றின் மர்மமான வழிபாட்டு முறைகளாலும் அரிதான பாரம்பரியங்களாலும் பக்தர்களை ஆச்சரியப்பட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய தலம்தான் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரவாதீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலின் மிகப்பெரிய விசேஷம் என்ன? இந்த கோவில் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படுகிறது. அந்த ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. காஞ்சியில் இருப்பவர்களுக்கே இந்த ரகசியம் தெரியாது. மற்ற நாட்கள் முழுவதும் இந்த கோவில் கருவறை மூடியே இருக்கும் என்பது இந்த தலத்தின் மிகப்பெரிய ஆன்மீக மர்மமாக கருதப்படுகிறது. கோவில் நகரம் காஞ்சிபுரம். தமிழகத்தில் கோவில் மாநகரம் என்று போற்றப்படும் புனித நகரம் காஞ்சிபுரம். இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீகமயமாக இருந்து வருகிறது. பழமையான வரலாற்று குறிப்புகளின்படி காஞ்சிபுரத்தில் 1008 சிவன் கோவில்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் இன்று பல கோவில்கள் மட்டுமே காணப்பட்டாலும் அந்த ஆன்மீக மரபு இன்னும் உயிரோடு உள்ளது. காஞ்சிபுரம் என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது காமாட்சியம்மன் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில். இந்த 3 பெரிய தலங்களே. ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு ஆன்மீக ரகசியம் என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும் சிவன் கோவில் கூட இங்கேயே உள்ளது. பல்லவ மன்னர்களின் ஆன்மீக நகரம். கிபி 300 முதல் 850 வரை காஞ்சிபுரம் பல்லவ மன்னர்களின் தலைநகரமாக இருந்தது. அந்த காலத்தில் காஞ்சி நகரம் கலை, கல்வி, ஆன்மீகம் ஆகிய அனைத்திலும் செழித்து வளர்ந்தது. மணி பல்லவம் எனப்படும் தீவிலிருந்து வந்ததாக கூறப்படும் இந்த மன்னர்கள் சிம்ம கொடியை தங்கள் சின்னமாக கொண்டிருந்தனர். அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் இன்றும் கூட பல்லவ கட்டிடக்கலைக்கு சாட்சிகளாக நிற்கின்றன. அவற்றில் மிகவும் புகழ்பெற்றவை கைலாசநாதர் கோவில், வைகுண்ட பெருமாள் கோவில். ஆனால் இவை தவிர சிவகாஞ்சி பகுதியில் அமைந்துள்ள 6 அபூர்வமான கோவில்கள் பலருக்கும் தெரியாமல் உள்ளன. அவற்றில் மிகவும் மர்மமானதும் ஆன்மீக ரகசியம் நிறைந்ததுமாக இருப்பது பிரவாதீஸ்வரர் திருக்கோவில். வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே திறக்கும் கோவில். இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த கோவில் திறக்கப்படுகிறது. அந்த நாள் மகா சிவராத்திரி. அன்று இரவு பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரத்திற்கு வந்து இந்த அரிய தரிசனத்தை காண காத்திருக்கிறார்கள். வருடம் முழுவதும் மூடியிருக்கும் இந்த கருவறை அந்த ஒரு இரவில் மட்டுமே திறக்கப்படுகிறது. கோவில் வாசல் திறக்கும் அந்த நொடியே பக்தர்கள் மனமுருகி இறைவனை வேண்டிக் கொள்வார்கள். இந்த பிறவியே கடைசியாக இருக்கட்டும், இனி மறுபிறவி வேண்டாம், இனி பிறவாதிருக்க வரம் தருவாய் ஈசனே என்று பக்தர்களின் நம்பிக்கையின்படி அந்த ஒரு இரவில் கிடைக்கும் பிரவாதீஸ்வரர் தரிசனம் பிறவி பிணியை நீக்கும் அருள் தரிசனமாகும். கோவில் கட்டுமான சிறப்பு. இந்த ஆலயம் கிபி 700 முதல் 728 வரை ஆட்சி செய்த ராஜசிம்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மணற்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் பல்லவ கட்டிடக்கலையின் அழகை வெளிப்படுத்துகிறது. இந்த கோவிலின் கட்டுமான அமைப்பு மிகவும் தனித்துவமானது. மேற்கு நோக்கி அமைந்த கருவறை, 2 அடுக்கு விமானம், எண்கோண வடிவில் அமைந்த கருவறை, செவ்வக வடிவில் அமைந்த முக மண்டபம் இவை அனைத்தும் பல்லவ கால கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். தல வரலாறு. வாமதேவ முனிவரின் தவம். இந்த தல வரலாற்றில் முக்கியமான இடம் பெறுபவர் ஒருவர் வாமதேவ முனிவர். ஐதீகத்தின்படி அவர் தாயின் கருவில் இருந்தபோதே ஒரு பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது. என்ன பிரார்த்தனை? இறைவா, இனி மறுபிறவி வேண்டவே வேண்டாம், இந்த வாழ்க்கையே கடைசியாகட்டும். கருவில் இருந்தபடியே அவர் இறைவனை வேண்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த நேரத்தில் சிவபெருமான் அவருக்கு அருள் காட்சி தந்து கூறினார், காஞ்சிபுரத்திற்கு வந்து எம்மை வழிபடு, உனக்கு மறுபிறவி இல்லை. பிறந்த பின் வாமதேவர் காஞ்சிபுரத்திற்கு வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கடும் தவம் செய்தார். அந்த தவத்தின் பலனாக அவர் மறுபிறவி இல்லாத நிலையை அடைந்தார் என்று புராணம் கூறுகிறது. அதனால் தான் இத்தல இறைவன் பிரவாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்.
பிரவாதீஸ்வரர் என்றால் பிறவி நீக்கும் இறைவன் என்ற அர்த்தம். ஆகவே இந்த பிரவாதீஸ்வரை அனைவரும் வேண்டி அருளை பெற வேண்டும். புல்லாய் பூடாய் புழுவாய் பலவிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் தேவராய் முனிவராய் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீடுட்டேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாய் தனியாய் ஐயமான நாம் விமலா பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே. நன்றி. நற்பவி.